இப்போ வட மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ வறுமையில இருக்காங்க, வேலை இல்லாம இங்க வரல அவங்க. வட மாநிலத்தில ஏன்னா அவங்கலாம் கடின உழைப்பாளிகள். அவங்க எங்க இருந்தாலும் வேலை செய்வாங்க. வேலை செய்ய இங்க வந்து தான் அவங்க வேலை செய்றாங்க. வட மாநிலத்தில சும்மா இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து தான் அவங்க கடினமா உழைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அங்கேயும் அவங்க கடினமா தான் உழைச்சிட்டு இருந்தான். வடமாநில மக்கள் எதனால நம்ம அவங்கள நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படின்னா, அப்படிப்பட்டவர்கள் வடமாநிலத்தில இருக்கும் பொழுது அவங்களுக்கு அதான் சொந்த மாநிலம். அப்படி இருக்கும்போது வடமாநிலத்தில அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்கன்னு நெனச்சு பாருங்க. அவங்க வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. நல்லா உழைப்பாளிகள் அப்படின்னா, இங்கே வந்தா உழைக்கிறாங்க? அவங்க ஊர்லேயும் உழைச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்படின்னா, நல்லா உழைக்கிற அந்த மக்கள், அந்த பகுதி எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்க. வடமாநில மக்கள் எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. அப்படி கஷ்டப்படுகிற மக்கள், அந்த வடமாநிலத்தில் எப்படி அந்த வடமாநிலம் அப்போ எவ்வளோ செழிப்பா இருக்கும்னு நெனச்சு பாருங்களேன். கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிற ஒரு பகுதி வடமாநிலம். வடமாநில மக்கள் கடினமாக உழைப்பு. அப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிற அந்த வடமாநிலம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா நல்ல தொழில் நிறைந்ததா தான் இருக்கும். அப்போ ஏன் அவங்க இங்கே வராங்க அப்படின்னா, அவர்கள் உழைப்பு அங்கு குறைவாக வாங்கப்படுகிறது. குறைவான சம்பளம் கொடுக்கப்படுகிறது. குறைவான சம்பளம். அதனால தான் அவங்க இங்கே வராங்க. மற்றபடி வடமாநிலம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு பகுதி. நல்ல வளமான பகுதி. வடமாநிலம் என்பது வளமான பகுதி மட்டும் வளமான பகுதி விவசாய நிலம். அங்கே இருக்கிற மக்களும் கடின உழைப்பாளிகள். அப்படின்னா, அவங்க ஒரு நிலத்தை கூட மிச்சம் வைக்காம அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்குது. விவசாய வேலை நடந்துகிட்டு இருக்குது. வளமா இருக்கு. ஏதோ ஒரு சின்ன இடைவெளி கூட கிடையாது. அந்த அளவுக்கு அதில் என்ன பண்ணலாம்? ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க கடின உழைப்புக்கு பேர் போனவர்கள் வடமாநில மக்கள். ஆனா அப்ப ஏன் அவங்க இங்கே வராங்க? அங்கேயே இருக்கலாமே அப்படின்னு பார்த்தா, அந்த நிலம் எல்லாமே மக்களுக்கு சொந்தமானது கிடையாது. பெரும்பான்மை ஒரு சில நில பண்ணையார்களுக்கு சொந்தமானது. அவன் வந்து விவசாயம் இறங்கி வேலை பார்க்கறது இல்ல. அவங்ககிட்ட 100 ஏக்கர் நிலம் இருக்கும். அல்லது 50 ஏக்கர் நிலம் இருக்கும். இந்த மாரி ஆனா மக்கள்கிட்ட கூலி ஆட்களாக இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் கூலி வேலையாட்களாக இருக்கிறார்கள். அவர்கள் கடினமாக உழைக்கக்கூடியவர்கள். அந்த பண்ணையார்களும் கடினமா உழைப்பான். இவங்களெல்லாம் வேலை வாங்குற அந்த கடின உழைப்பு அவங்ககிட்ட இருக்கும். இவர்கள் வேலை செய்கிற கடின உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊதியம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஒரு ஒரு கொத்தனாருக்கு அங்கே வந்து விவசாய வேலை தான் அங்கே முக்கியமான வேலை. அப்படி பார்க்கும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு ரூ. 200 கொடுக்குறாங்கன்னா, நம்ம ஊருக்கு வந்து ரூ. 500 ரூ. 600 வாங்கலாம் தமிழ்நாட்டில. அதனால தான் வராங்க. மற்றபடி நாம நினைக்கிறோம் ஏதோ வட மாநிலம் எல்லாம் வறண்டு போய் கிடக்குது. வட மாநிலம் எல்லாமே பீகார்லாம் பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசலாம் வறண்டு போய் கிடக்குது. இப்போ அவங்க வந்து பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் வேலை இல்லாமல் சும்மா திரியிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இங்கே வந்து தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அப்படி கிடையாது. அவங்க எங்கே இருந்தாலும் வேலை பார்ப்பான். எங்கே இருந்தாலும் வேலை பார்ப்பார்கள். வேலை செய்தே பழக்கப்பட்டவர்கள். வேலை செய்யாமல் அவர்களால் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவர்களின் உழைப்பை அவங்க குறைவான விலைக்கு வாங்குகிறார்கள். பண்ணையார்கள் நிறைய நிலமெல்லாம் வந்து மக்கள்கிட்ட இல்லை. மக்கள் பெரும்பாலான மக்கள் கூலி ஆட்களாக இருக்கிறார்கள். குறைவான சம்பளம் கொடுக்கிறார்கள். அவர்கள் உழைப்புக்கு பேர் போனவர்கள். அதனால் அதிக சம்பளம் எங்கெல்லாம் கொடுக்கிறதோ அங்கெல்லாம் அவர்கள் போகிறார்கள். பாம்பேக்கு போகிறாங்க, டெல்லிக்கு போகிறாங்க, ஆந்திராவுக்கு வராங்க, கர்நாடகாவுக்கு வராங்க, கேரளாவுக்கு வராங்க, அதுபோல் தமிழ்நாட்டுக்கு வராங்க. இங்கெல்லாம் சம்பளம் அதிகம், அங்கே சம்பளம் குறைவு. அங்கேயும் வேலை பார்த்தாங்க, இங்கேயும் வேலை பார்க்குறாங்க. வேலைங்கிறது அப்போ வேலை நடந்துகிட்டு இருக்குது. வடமாநில மக்கள் கொஞ்சம் பேர் தான் இங்கே வந்திருக்கான். அவன் முழுக்க முழுக்க அங்கே தான் பெரும்பான்மையான மக்கள் அங்கே தானே இருக்காங்க. அவங்க தாய்மண்ணில் தானே இருப்பாங்க. அப்போ அங்கே அவ்வளோ வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு வடமாநில மக்கள் இருக்காங்க அப்படின்னா, வடமாநில தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா, அங்கே நல்ல வேலை நடக்குதுன்னு அர்த்தம். ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே வந்து 100 பேர் வேலை பார்க்குறான் அப்படின்னா, அங்கே நல்ல வேலை நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு 100 பேர் இங்கே வந்தால் வேலை நடக்குதுன்னா, அப்போ வடமாநிலம் முழுதும் வடமாநில தொழிலாளர் தான் இருக்காங்க. அந்த மக்கள் தான் இருப்பாங்க. அவங்க என்ன அங்கே சும்மாவாக இருப்பாங்க? வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ வேலை நடக்கிற இடம் எப்படி இருக்கும்? அவங்க விவசாயத்தை தான் நம்பியிருக்காங்க வடமாநில மக்கள். அப்படின்னா அங்கே விவசாய பணி ஜரூராக நடந்துக்கிட்டே இருக்குது. அங்கெல்லாம் கங்கை நதி பாயிற இடம். உத்தரப்பிரதேசம், பீகார்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வற்றாத, அங்கெல்லாம் ஒரு அடியில் தண்ணி கிடைக்கும். அவ்வளோ வளம் நிறைந்த பகுதி. விவசாய பணி சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது. செமையான ஒரு சின்ன இடைவெளி விடாமல் நடந்துகிட்டு இருக்குது. இடைவெளி எது தெரியுமா? சாலைகள் தான் இடைவெளி. விவசாயம் நடைபெறாத இடம் எது அப்படின்னா குடியிருப்பு பகுதிகளும் சாலைகளும் தான். அங்கே விவசாயம் நடைபெறவில்லை. மற்ற பகுதி எல்லாமே ஜரூராக விவசாயம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அவங்க ஏன் முன்னேறலை அப்படின்னா, அவங்க எல்லாம் நிலமில்லாதவர்கள், கூலி ஆட்கள், பண்ணையார்கள் இருக்கிறான். அவன் வீட்டில் தான் டாய்லெட் இருக்குது. அவன் தான் வந்து காங்கிரீட் வீடுகளில் வசிக்கிறான். மற்றவன்லாம் தகர ஷீட்டு போட்டு வசிக்கிறான். டாய்லெட்டு கிடையவே கிடையாது. டாய்லெட் இல்லாமல் எங்கே தான் டாய்லெட் இருக்காங்கன்னு பார்த்தா சாலைகளில் தான் இடைவெளி. நான் என்ன சொன்னேன், ஏன் சாலைகளுக்கு மலம் கழிப்பதற்காக சாலை ஓரங்களுக்கு தான் வருகிறார்கள். அதுவும் பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா அதிகாலையில் 3:30 மணிக்கு சாலை ஓரம் வந்துடுறாங்க. டார்ச் லைட் எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா பெண்கள் கூச்சப்படுவாங்க, பகலில் வெளிச்சத்தில் ஆயிருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பெண்கள் என்ன பண்ணுறாங்க, தூக்கத்தை தொலைத்து அதிகாலையில் 3:30 மணிக்கு டார்ச் லைட்டோட வடமாநிலத்தில் பெரும்பான்மையான கிராமங்களில் இதான் நடக்குது. கழிவறை அவங்க வீட்டில் கிடையாது. பண்ணையார்கள் வீட்டுகள் தான் கழிவறை இருக்கிறது.
வீடுகளும் கூரை வீடு, காங்கிரீட் வீடே கிடையாது அங்கே, கூரை வீடு தான். அதுவும் இந்த தகர சீட்டு போட்ட வீடு தான். இப்படி உழைப்பு அந்த கடின உழைப்பாளிகளாக இருக்கிற அந்த வடமாநில மக்கள் அவருடைய உழைப்பை சுரண்டுகிற அந்த வேலை தான் அங்கே நடக்குது. ஏமாத்துகிற வேலை தான் அங்கே நடக்குது. உழைப்பாளிகளை ஏமாற்றுகிறார்கள். அதனால தான் அந்த வெறுப்பில் தான் அவன் பொழிச்சுன்னு துப்பிட்டு இருக்கான். ஏன் அவன் பான் பராக்கெல்லாம் போட்டு துப்புறான் தெரியுமா? அவன் வெறுப்பை வெளிப்படுத்துகிறான். இந்த மண்ணை சபிக்கிறான், காரி துப்புறான். தன்னை ஏமாற்றுகிற இந்த சமூகத்தை நினைத்து, இந்த நாட்டை நினைத்து காரி துப்பிக்கிட்டு கிடக்கிறான். இது துப்பப்படுவது அந்த வெறுப்பை தான் வெளிப்படுத்துகிறான். மற்றபடி நீ துப்புறனாலே உனக்கு வெறுப்பு வந்துடும். எச்சு துப்பிகிட்டே இருக்குன்னா உனக்கு எண்ணங்கள்லாம் வெறுப்பாக மாறிடும். இப்போ ஒருத்தரை நம்ம அவமானப்படுத்தணும்னா என்ன பண்ணுவோம்? எச்சு துப்புவோம்ல, சண்டை வரும்போது அப்படின்னு துப்புவாங்கல்ல, போடா தூடா அப்படின்னு துப்பு. அதுபோல் அப்போ அவங்க எச்சு துப்புறாங்கனாலே அந்த அவமானம் அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க, வெறுப்பை வெளிப்படுத்துகிறாங்க. தனது உழைப்பை சுரண்டி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது வடமாநிலர்களுடைய சிறப்பே, வடமாநில தொழிலாளர்களுடைய சிறப்பே அவருடைய உழைப்பு தான். அந்த உழைப்பை அங்கே ஏமாற்றி வாங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சரி அதுக்கு மதிப்பு கிடைக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுக்கு நிறைய சம்பளம் கிடைக்குது. நம்மளும் சோம்பேறித்தனமான ஆள். அந்த உழைப்பை பார்த்து நாமளும் மலைச்சு போய் என்னடா குறைவான விலைக்கு இவ்வளோ உழைப்பு கிடைக்கிது, நாம் அதை விட அதிகமாக தான் கொடுக்குறோம், 2 மடங்கு. அங்கே 500 கொடுத்தா நம்ம 1200 கொடுக்குறோம். அங்கே சம்பளம் வடமாநிலத்தில் 500 கொடுக்குற ஒரு வேலைக்கு இப்போ அங்கெல்லாம் கொத்தனாருக்கு 400 தான் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் 1200 கொடுக்குறாங்க. அதனால தான் அவங்க இங்கே வராங்க. அந்த மாதிரி அப்போ வடமாநில மக்களை பற்றி, வடமாநிலத்தை பற்றி தப்பாக நினைக்காதீங்க. கடின உழைப்பாளிகள் நிறைந்த ஒரு இடம். அங்கே வேலை நடந்துக்கிட்டே இருக்கும், அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய இயல்பு. ஏன்னா அது குளிர் நிறைந்த பகுதி. குளிர் நிறைந்த பகுதியில் நீ வேலை செய்யாமல் இருக்கவும் முடியாது. இப்போ மார்கழி மாதம் தான் நம்மளாம் மாலை போடுறது, காலையில் எந்திக்கிறது, ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க. காரணம் என்ன? குளிர் தான் காரணம். அதுவே மே மாதம் வந்துன்னா சோம்பேறியாக இருப்பான். அது வடமாநிலம் கடும் குளிர் நிறைந்த வளமான பகுதி, நீர் நிறைந்த பகுதி, வற்றாத நதிகள் ஓடுகிற பகுதி. அப்போ அங்கே அது குளிர் நிறைந்த பகுதி. அவன் உழைச்சி தான் ஆகணும். எப்படி வெள்ளைக்காரன் ஏன் உழைக்கிறான்? அவன் குளிர் நிறைந்த பகுதி, உழைச்சி தான் ஆகணும். அதுபோல் வடமாநிலங்கள் உழைச்சி தான் ஆகணும். அப்போது உழைப்பாளிகள் நிறைந்த வடமாநில மக்கள் தொகையும் அங்கே அதிகம். அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உழைத்து கொண்டே இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது அங்கே எப்படி அவர்களுக்கு உழைப்பதற்கு அங்கே வேலை விவசாயத்தில் கிடைக்குது. அப்போ விவசாய பணி சூப்பராக நடக்குது அங்கே. ஆனால் என்னென்னா அது பண்ணையார்களிடம், நிலமெல்லாம் பண்ணையார்களிடம் இருக்கிறது. ஒரு ஊரில் ஒரு 3000 பேர் இருக்கிறான்னா அந்த ஊரில் உள்ள நிலம் எல்லாமே ஒரு 100 பேரிடம் இருக்கும், 100 பேர்கிட்ட இருக்கும். மீதி இருக்கிற 2900 பேரும் இந்த 100 பேர்கிட்ட வேலை பார்க்குறான். அந்த 100 பேரும் சொகுசாக ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இவனுக்கு குறைவான ஊதியத்தை கொடுத்து இவனிடமிருந்து கடினமான உழைப்பை வாங்குகிறார்கள். விவசாய பணி நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அங்கே சின்ன வயசுலேயே வேலைக்கு போயிடுவாங்க. விவசாயத்துக்கு ஆள் தேவை. அப்படிங்கும்போது விவசாய பணி பெற்றோர்கள் அப்பா அம்மா எல்லோரும் விவசாயம் தான் பார்க்குறாங்க. கூலி ஆட்களாக இருக்காங்க, குறைவான ஊதியம் தான் கிடைக்குது. சின்ன வயசுலேயே அந்த பிள்ளைகள் வேலைக்கு போயிடுவாங்க. படிக்கிறது வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படிங்கிற மாதிரி படிப்பறிவு இல்லாமல் கூலி ஆட்களாக அவர்கள் இந்த ஒரு குருடர்களாக, கல்வி அறிவு இல்லாத குருடர்களாக, அதே நேரத்தில் கடின உழைப்பாளிகளாக அவருடைய உழைப்பை சுரண்டுகிற கூட்டம் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கான். பெரும்பான்மையான மக்களை சுரண்டுகிறார்கள். சுரண்டுவதற்கு ஏற்றார் போன்று படிப்பறிவு இல்லாமல் வைத்துக் கொள்கிறார்கள். அப்போ தான் கொடுக்குற சம்பளத்தை அவன் மறுபேச்சு இல்லாமல் கேட்டு வாங்கிட்டு படிச்சுட்டான்னா ஏன் எனக்கு கம்மியாக தரீங்க, போராட ஆரம்பிச்சிருவாங்க. படிச்சுட்டாங்கன்னா போராட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ஒரு இடத்துல நல்ல சம்பளம் எங்கே கிடைக்குதோ அங்கே போயிடுவாங்க. இப்படிப்பட்ட அதெல்லாம் நடக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே படிப்பறிவுங்கிறது இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. அவர்களை முடக்கி போடணும், அவங்கள குமுற வைக்கணும், அவங்களுக்கு வசதிகளே கொடுக்கக்கூடாது. சாலை வசதிகள் சரியாக கிடையாது. ஆனால் அங்கே விவசாயம் மட்டும் நல்லா நடக்குது. சாலை வசதிகள் கிடையாது. கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறாங்க. கஷ்டப்படுத்தி உழைப்பை சுரண்டி. அதனால் வட மாநிலத்தை நீ குறைவாக இடம் போடாத. வட மாநிலத்தில் விவசாயம் அவ்வளோ சூப்பராக நடக்குது. கடின உழைப்பாளிகள் நிறைந்த அந்த பகுதியில் அவர்கள் எங்கே இருந்தாலும் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். வேலை நடக்கிற இடத்துல எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் ஏன் இங்கே வராங்க அப்படின்னா, ஏன் அவங்க தென்னிந்தியாவுக்கு வராங்கன்னா அங்கே அவ்வளோ பெரிய சுரண்டல் நடக்குது. வளமான பகுதி தான் வடமாநில பகுதி. ஆனால் அவருடைய உழைப்புக்கு அங்கே மரியாதை இல்லை. அதனால தான் அவங்க தென்னிந்தியாவை நோக்கி நகர்றாங்க. இங்கே கல்வி கற்கிறார்கள். இங்கே வந்த பிறகு இங்கே வருமானம் அதிகம் போது கல்வி கற்கிறார்கள். அவங்க வாழ்க்கையே மாறுது. அதனால் வட மாநிலத்தை பற்றி அங்கே வேலையே இல்லாமல் வரலாம். வேலைக்கான சம்பளம் அங்கே கம்மியாக கொடுக்கப்படுது. அதனால தான் அவங்க இங்கே வராங்க. அங்கே வேலை இன்னும் அதிகமாக நடக்குது. இங்கே இருக்கிறத விட இங்கே பாருங்கள், இங்கே அவன் விவசாயம் தான் பார்க்குற மாதிரிங்க. நெல் வயலில் நாற்று நடுகிற வேலையிலையும் வடமாநில தொழிலாளர்கள் வந்துட்டான். ஏன்னா அவன் ஊரில் அவன் அதான் பார்த்துட்டு இருந்தான்.
வட மாநிலத்தில் என்ன வேலை விவசாய வேலை பார்த்தவங்க தான் பெரும்பான்மை, அங்கே விவசாயம் தான் பெரும்பான்மையாக நடக்குது அங்கே. அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அவங்க விவசாயத்தில் இறங்கிட்டாங்க, கடினமாக உழைக்கிறாங்க. அங்கே உழைச்ச அதே உழைப்புக்கு இங்கே அதிக வருமானம் கிடைக்குது, டபுள் மடங்கு வருமானம் கிடைக்குது. அவங்க பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு வாய்ப்புகள் இங்கே இருக்குது, மருத்துவ வசதி இருக்குது. இது ஒரு வெளிநாடு போல் அவங்களுக்கு தெரியுது. அங்கே அதெல்லாம் கிடையாது. மருத்துவ வசதி இல்லை, பள்ளிக்கூடம் கிடையாது, சாலை வசதி கிடையாது, கழிவறை வசதி கிடையாது. இப்படி வந்து வீடுகள்லாம் பார்த்தா தகர ஷீட்டு தான். தகர ஷீட்டில் அவங்களால வசிக்க முடியும், ஏன்னா அது குளிர் நிறைந்த பகுதி தானே, அதனால் தகர. ஆனால் நமக்கெல்லாம் வந்து வெப்பமண்டல பகுதி, நம்மளால் ஒரு தகர ஷீட்டுக்குள்ளெல்லாம் வசிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம், அனல் அடிக்கும். ஆனால் அது குளிர் நிறைந்த பகுதி, அதனால் அவங்களுக்கு தகர ஷீட்டு அது அதுக்குள்ளே கதகதப்பாக போர்வைக்குள் தூங்கிக் கொள்வார்கள், அங்கு வாழ முடிகிறது. அதனால் அவங்க ஒரு வடமாநில மக்களின் வாழ்க்கை முறை, வடமாநில தொழிலாளருடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வடமாநிலம் எப்படிப்பட்டது, அது ஒன்றும் வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு வறண்ட பகுதி கிடையாது. ஒரு சின்ன இடைவெளி கிடச்சா கூட அதில் என்ன போடலாம், என்ன விளைய வைக்கலாம், என்ன காய்கறிகளை உற்பத்தி பண்ணலான்னு யோசிக்கிற இடம் தான் அது. அப்படிப்பட்ட இடம் தான்.